என் பேர் சந்தானம் சார். இங்கே உள்ள ஃபார்மில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஃபார்முக்கு சொந்தமான இடத்துல இதேமாதிரி மருத்துவ கழிவுகள், பாலித்தீன் கவரு, ஹோட்டல் கழிவுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல. உங்கள் மூலமாக உங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் சார். இது எவ்வளோ நாளாக அந்த மாதிரி நடக்குது? கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக நடந்துகிட்டு இருக்கு சார். 1 மந்த், ஒரு மாதம் நடந்துட்டு இருக்கு. கோடையிலே தட்டுறாங்க சார். கோடையிலே தட்டுறாங்க. 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் தட்டுறாங்க. அப்படியா? ஆமாம். இப்போ இது தச்சனுங்கிறது அங்கெல்லாம் தட்டு 2 மாதத்துக்கு பூண்டாலும் குறையாது. கோடையிலே தட்டி இருக்காங்கல்ல. இதில் இப்போ உங்கள் ஆடு மாடுலாம் இந்த கழிவை வந்து மேய்ச்சிட்டு பார்த்தோம். மாடுவோ பூரா மாடு திங்கி மாடு திங்கிறதுனால தான் இங்கே நிற்கிறாங்க. மாடு தின்றக்கூடாதுக்காக இப்போ இதுக்காக நிற்கிறாங்க. அந்த தண்ணியில எல்லாம் கலந்துடுச்சே எல்லாமே, அந்த வேஸ்ட்லாம் எல்லாம் தண்ணியில போட்டு. இப்போ நீங்கள் குடிக்கிறதையும் இது சாப்பிட்றதையும் தடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நீங்கள் எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ பேட்டை சுத்தமணி ஸ்டேஷனில் பண்ணியிருக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்து யூனியன் தலையாட்டு பண்ணியிருக்கோம், விஓ தலையாட்டு பண்ணியிருக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம். சிஎம் செல்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம், வந்து விசாரி பண்ண சொல்லியிருக்காங்க. சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 15 நாள் ஆச்சு சார். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தோராயமாக எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதத்துக்கிட்ட ஆகுது சார். 1 மாதம் ஆயிடுச்சு. சரி. இப்போ அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தட்டியிருக்காங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தட்டியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவர்தான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய தட்டியிருக்காங்க. அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்தாங்களா? அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது? யார் இது வரைக்கும் வரல. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சிஎம் செல் போட்டதுனால அவங்க கார்த்திகை வருவாங்கன்னு. ஆனால் சிஎம் செல் போட்டு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு எஸ்ஏ பண்ணாங்க, வந்து என்கொயரி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். என்கொயரி பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமும் தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியான முறையில் ஒன்றும் போய் சேரலை. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ போட்டதோ நம்ம நடவடிக்கை எடுத்துங்கிறத இவங்களுக்கு வந்து இன்னும் அது தெரியல, தெரியாமல் தட்டிட்டு இருக்கிறாங்க. ஓ, இவங்க தட்டுறவங்களுக்கும் பயம் இல்லைங்கிறீங்க? போடுறதும் தெரியல. இது வந்து எங்க இருந்து வரலான்னு சந்தேகப்படுறீங்க இந்த கழிவு எல்லாமே? கேரளா தான் சார். எனக்கு நிறைய அதுல நம்ம பார்த்ததுல அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது. திருவனந்தபுரம் ரீஜனல் கேன்சர் சென்டர் மெயினாக இருக்குது. நிறைய இருக்குது. சமூக வலைதளத்தில் வந்து ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். அதாவது இப்போ கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனையில் வந்து கழிவுகளை வந்து கல்லூர் அருகே உள்ள ஒரு குளத்தில் கொட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளத்தில் வந்து செய்தியை பார்த்து நாங்கள் எஸ்டிபி கட்சி சார்பாக இன்றைய தினம் நாங்கள் அந்த கல்லூர் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்குது. ஒரு கார்ப்பரேஷன் குப்பை கிடங்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து குப்பைகளை வந்து கொட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட மருத்துவ கழிவுகள், அதில் வந்து அவங்க யூஸ் பண்ண ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண பொருட்கள், திங்ஸு எல்லாமே வந்து இங்கே கொட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா இந்த கல்லூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசு மருத்துவமனை இருக்குது, பிஹெச் அப்படிங்கிறது. இதில் தான் வந்து ஐசிஎம்ஆரோட கைட்லைன், ஐசிஎம்ஆர் ரிசர்ச் சென்டரோட 7 இடங்களில் இருக்கிறதாகவும், அதில் ஒரு இடம் வந்து நம்ம கல்லூர், தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூர் அருகே இருக்கக்கூடிய அரசு பிஹெச்சில் வந்து அந்த ஐசிஎம்ஆரோட ரிசர்ச் இருக்கிறதாகவும், நிறைய முறை வந்து அந்த ரிசர்ச் வந்தவங்க அந்த அங்கே ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸு அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது பக்கத்தில் ஒரு அரசு பிஹெச் பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ தொடர்ச்சியாக இவ்வளோ குப்பை கழிவுகள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நேரத்தில் நடந்த மாதிரி தெரியல. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்காக இங்கேயே வந்து குப்பைகளை கொட்டிட்டு போகிற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இதில் வந்து உடனடியாக ஒரு ஐஎம்ஏ வந்து தலையிடணும். அதுபோக தமிழக அரசுக்கும் நாங்கள் வந்து இதை கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கல்லூருங்கக்கூடிய பகுதி வந்து மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சுகாதாரமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இது மாதிரி குப்பைகளை வந்து கொட்டி மக்களுக்கு வந்து ஒரு பொல்யூஷனையும் இது மூலயமா ஒரு டஸ்ட்டையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை விடுத்து இதை உடனடியாக அப்புறப்படுத்தணுங்கிறத எஸ்டிபி கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தொகுதி பொருளாளர் முபாரக் அலி, வழக்கறிஞர். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.